சகோஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை யானைமலையில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு பழமையான ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மதுரையில் முருகனுக்காக உருவாக்கப்பட்ட பழமையான கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்தையும் பழமுதிர்ச்சோலையும் சொல்லலாம். ஆனால் அதே மாதிரியே கிபி 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட முருகனுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு குடைவரை கோவில் தான் இந்த லாடன் முருகன் கோவில். இந்த கோவிலுக்கு ஏன் லாடன் முருகன் கோவில் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த கோவில் ரொம்பவுமே பழுதடைஞ்சு காணப்பட்டிருக்கு. அப்போது லாட தேசத்திலேருந்து வந்த ஒரு துறவி ஒருத்தர் இந்த கோவிலை புதுப்பிச்சிருக்காரு. அவரோட பேரையும் சேர்த்து இந்த கோவிலுக்கு லாடன் முருகன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின கல்வெட்டுகள் இந்த கோவில்லையே பொறிக்கப்பட்டிருக்கு. அது சேதமடைஞ்சிருச்சு. இதோ இந்த கல்வெட்டுகள் தான் கொஞ்சம் தான் தெரியுது. இது மழை தண்ணி இறங்குறதால பராமரிப்பும் இல்லாமல் இருக்கிறதாலையும் இது காலப்போக்கில் சேதமடைஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற பல கோவில்கள் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழே தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த கோவில் மட்டும் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழே இருக்குது. இந்த கோவில் பராமரிப்பு ஏதும் இல்லாமல் இருக்கிறதால இந்த கோவில் இருக்கிறதே மதுரை மக்களுக்கு சிலருக்கும் தெரியாத ஒன்றா இருக்குது. சுமார் 40-50 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மலை மேலே இருக்கிற ஒரு சுனை நீர் மூலயமா இங்கே அருவி மாதிரி எனி டைம் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துல இருந்து நீர் வரத்து கம்மியாக இருந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரையில் மழை பெஞ்சிச்சு. அப்போ கூட இங்கே இருந்து அருவி மாதிரி நீர் கொட்டி இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பழமையான கோவில்கள் மக்களின் கவனத்திற்கு இல்லாமல் தான் இருக்குது. இந்த கோவிலை பற்றின விஷயங்களை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வரலாறு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி.